ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் மகேஷ் ஐயர் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய காசி யாத்திரை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க? எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் அந்த காசி யாத்திரை சார்? காசி அப்படின்னு பேரை சொன்னாலே புண்ணியம்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கா. காசி 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 காசின்னு சொன்னாலே புண்ணியம். கல்யாண நிகழ்வுகளில் பார்த்துட்டுனா காசி யாத்திரைன்னு ஒரு யாத்திரையை வச்சுருப்பா, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். மாப்பிள்ளைகிட்ட போகாதீங்கன்னு மாமனார் போய் அழைச்சிட்டு வருவார். இந்த காசிக்கு போகிறது அவ்வளோ புண்ணியம். எப்படி போங்கன்னு சொல்லுவார். தனியாக போகாதீங்கோ, இந்த ஆத்துக்காரையும் கை பிடிச்சி கொடுத்து பின்னாடி நாட்களில் எல்லாரும் நீங்கள் போங்கன்னு சொல்லுவார். கரெக்டா? ஆமாம் சார். அந்த மாதிரி இந்த காசி யாத்திரைக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு. விஸ்வநாதர் ராஜா, 12 ஜோதிர்லிங்கத்தில் அவர் ராஜாமா. இந்த சிவனுக்கு இருக்கிற சக்தி ஏராளமான சக்தி. அதனால தான் நம்ம பிரதமரே அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிறார். அவ்வளோ சிறப்பு கொண்ட ஒரு அற்புதமான ஒரு இடம் காசி விஸ்வநாதர் கோயில். அந்த இடத்துல அந்த ஊரை காக்கக்கூடியவர் பைரவர், அஷ்டபைரவர்னு சொல்லுவார். 8 திக்குலையும் இருக்கக்கூடிய பைரவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த இடத்துல. படித்துறைன்னு சொல்லுவாள். 64 படித்துறை பக்கம் அந்த இடத்துல இருக்குது. காசிக்கு மட்டும் வாரணாசின்னு ஒரு பேர் இருக்குது, ஆனந்தவனம்னு ஒரு பேர் இருக்குது, வருணா அசின்னு 2 காட்டு, இந்த பக்கமும் அந்த பக்கம் கடைசி காட்டு. அதனால தான் வாரணாசின்னு வந்துச்சு. அப்புறம் காசின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி பல பேர்கள், பனாரஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்படி பல பேர்கள் வந்து காசிக்கு இருக்குது. ரொம்ப விசேஷமான சந்நிதி. அந்த இடத்துல சோழி மாதான்னு ஒரு அம்பாள், துர்க்கையோடைய அம்பாள், கங்கா மாதா. அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா மங்களகௌரி. அங்கே சுக்கிரன் வழிபட்ட, இந்திரன் வழிபட்ட லிங்கம் அங்கே இருக்குது. அதே மாதிரி அங்கே மட்டும்தான் சபை இருக்குது. எல்லாம் லிங்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லிங்கங்கள்லாம் இப்படி சபையாக உட்காருவா. அவ்வளோ விசேஷங்கள் கொண்டு இந்த காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணால் ரொம்பவுமே சிறப்பு. 11 நவம்பர் 11 பிளான் பண்ணிக்கோ. ரொம்ப 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 ப்ரீமியமாக போகிறோம். ப்ரீமியமாக ரொம்ப குறுகிய ஆட்கள். போன வாட்டி போனது ரொம்ப சக்ஸஸ், பயங்கர சக்ஸஸ். அதே மாதிரி இந்த வாட்டியும் காசி, கயா, திரிவேணி சங்கமம், அயோத்தி, இந்த மாதிரி போயிட்டு தரிசனத்துக்கு போகிறோம். சார், இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் கலியுகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த காலகட்டத்தில் ஒரு சர்டன் பீரியடில் பார்த்திங்கன்னா பாபா ரொம்ப ஃபேமஸாக பூமானதை பார்த்தோம். அதே மாதிரி வாராகி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாராகி வழிபாடு பார்த்தோம். உங்களுடைய ஒரு பதிவில் நான் பார்த்தேன், நீங்கள் முருகர் யுகம் ஆரம்பிச்சிருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. முருகர் யுகத்தில் என்னென்னலாம் சார் நடக்கும்? பொதுவாகவே முருகர் யுகம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இது முருகருக்கு உண்டான ஒரு காலமாக இருக்குது. தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான். நான் எல்லா தெய்வங்களை பற்றியும் நான் சொல்கிறது விட்டு அதில் பிரத்யேகமாக முருகப்பெருமானை பற்றி நான் சொல்கிறது. பொதுவாகவே முருக பக்தர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானை ஓமெனும் வடிவம் கொண்டவர். அதே மாதிரி வேல் கொண்டு காக்கக்கூடியவர். சஷ்டி கவசத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, அந்த நொடியில் நோக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர் பார்த்திங்கன்னா முருகர். இந்த முருகரை வேண்டினோம் அப்படின்னு சொன்னாமா எல்லாத்துக்கும் நல்ல பலன்கள் கூடி வரும். காக்கும் கடவுள்னு சொல்லுவாள். நாம் ஒன்று நினைக்கிறோம், ஒன்று நினச்ச உடனே டக்குன்னு நடக்குது. ஒரு அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. அந்த அம்மா என்கிட்ட சொன்ன ஒரு அற்புதமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சார், உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன். நான் எப்போவுமே கடவுளை வேண்டுறவன். ஆனால் நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து முருகப்பெருமானுக்கு 6 முறை சுற்றி 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். வேலை கிடைக்கும்னு சொன்னீங்க. சத்தியமாக கிடச்சிருச்சு சார். அதிசயமாக இருக்குது. ஓம் ராஜயோகியே நமகங்கிற மந்திரம் சொல்லுங்கன்னு சொன்னேன். அதே முருகர் சன்னிதானத்தில் போய் சொன்னேன். எனக்கு பட்டுன்னு காரியம் நடந்தது. அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொன்னாங்க, கந்தக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு நாங்கள் சொல்லியிருந்தீங்க சார். அதே மாதிரி கந்தக்கோட்டை முருகனுக்கு போய் தரிசனம் பண்ணேன். உடனே எனக்கு ஒரு பெரிய மாற்றம் எனக்கு கிடச்சது. இந்த முருகனை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசில் எத்தனையோ விதமான குழப்பம் இருந்தது. அந்த குழப்பங்கள்லேருந்து எனக்கு நிவர்த்தி கிடச்சிது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சார். அதுவும் அந்த முருகருடைய ஃபோட்டோ இப்போவும் நான் என்னுடைய ஃபோனில் வச்சுட்டுருக்கேன். டெய்லி காத்தால் இருந்துச்சு கந்தக்கோட்டை முருகனை பார்க்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வள்ளலார் வேண்டின வழிபட்ட பாடல் பெற்ற ஒரு இடம் இந்த கந்தக்கோட்டை முருகப்பெருமான். அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் மருதமலை முருகன். நான் இப்போ இடையில மருதமலைக்கு போயிட்டு வந்தேன். மருதமலைக்கு போகும்போது அவங்க சொன்னவங்க, இன்றைக்கி நார்த் இந்தியன்லாம் நிறையா பேர் கோயிலுக்கு வராங்க. நீங்கள் இந்த முருகருடைய புகழ் சொல்லிகிட்டே இருக்கேன்.
நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து கார்த்திகேய வழிபாடுன்னு சொல்லி வந்து பண்ணுறாங்க சார். பெரிய அதிசயமாக இருக்குது. இந்த மாதிரி முருகப்பெருமானை இன்றைக்கி உலகந்தோறும் வழிபடுறதுக்கு நம்ம ஒரு பெரிய கருவியாக இருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த முருகர் யுகம்ன்றது என்னென்னா கஷ்டகாலத்தில் சற்றென்று அனுகிரகம் பண்ணுறது. கலியுகத்தில் கலோ சுப்பிரமணியன்னு காஞ்சி மகாபெரிவர் சொல்லியிருக்கார். இந்த கலியுகத்தில் சுப்பிரமணியருங்கிறது யுகத்தை தாண்டின அற்புதமான கடவுள். அதனால தான் இந்த முருகர் யுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சார், இந்த முருகர் யுகத்தில் இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு இல்லையா, இந்த முருகர் யுகத்தில் இப்போ எனக்கு செல்வம் கிடைக்கணும், பணம் சேரணும் அப்படின்னா முருகருக்கு என்ன மாதிரியான பூஜைகள் செய்யலாம்? முருகர் என்றாலே அழகு, முருகர் என்றாலே செல்வம்மா. அவர்கிட்ட நீங்கள் என்ன வேண்டினாலும் காரியம் நடக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அவர்கிட்ட போய் வெள்ளிக்கிழமை நாள் போய் பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். வெள்ளி சுக்கிரனுக்கு அதிபதி இல்லை, அவர்கிட்ட போய் வேண்டி பாருங்கள், பகவானே எனக்கு வந்து செல்வம் சேரணும், நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும், என்ன பண்ணணும் தெரியாதுன்னு சொல்லி அந்த மாதிரி வேண்டி பாருங்கள். உடனே நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், முருகர் ஒருத்தர் வந்து ஒரு சிட்ஃபண்ட்ஸு அதில் வந்து பணம் போட்டிருக்காரு, இன்னொரு இடத்துல வந்து கடன் அடையணும். இந்த சிட்ஃபண்ட்ஸுக்காரர்கிட்ட, அதாவது நீங்கள் சொல்லுவாங்க மாதம் மாதம் சீட்டு பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இவர் அந்த டேட்டை இது பண்ணிகிட்டு இருந்தார். அந்த சிட்ஃபண்ட்ஸ் என்னமோ தெரியல லாஸ் ஆகிடுத்து. இவர் அதனால் வீட்டுக்கும் இது பண்ணி இந்த இடத்துலையும் கடன் கட்டணும், ரொம்ப குழப்பத்தில் இருந்தார். ரொம்ப வெறுத்து போய் அவர் என்ன பண்ணியிருக்கார், நான் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி முருகரை கும்பிட்டுக்க கண்டிப்பாக சரியாகும்னு சொல்லிவிட்டு நைட்டோட நைட்டுக்கா ரொம்ப குழப்பமாகி நேராக கிளம்பி திருச்செந்தூர் போகிறார். திருச்செந்தூர் போகிற வழியில் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிவிட்டு மனசு சொல்லுது. அந்த நபருக்கு ஃபோன் பண்ணுற, அண்ணா எப்படியாவது கொடுங்கண்ணா, ஏன்னா இதை நம்பி தான் நான் வந்து வீட்டுக்கு இது பண்ணியிருந்தேன், கொஞ்சம் கடனும் வாங்கியிருந்தேன், ரொம்ப மனசு இதாகிடும், ஏன்னா நான் அந்த மாதத்துக்குள்ளே கிரகப்பிரவேசம் பண்ணி ஆகணும், ரொம்ப அப்படியே இது பண்ணுறார். உடனே அவர் சொன்னார், அண்ணா நான் வந்து லாஸ் ஆகிருக்கேன், உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். சரி, அவரையும் திட்ட முடியல, என்ன பண்ணுறது, முருகா என்னை சோதிக்கிறேன், என் சொந்தக்காரன் முன்னாடி நான் நிமிர்ந்து நிற்கிறோன்னு நினச்சேன், ஆனால் வீடு கட்டி பாதியிலே நிறுத்திட்டான் பார்த்தியான்னு சொல்லி எல்லாத்தையும் என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நேராக திருச்செந்தூர் முருகனுக்கிட்ட போகிறாரு. கோயில் இறங்குறாரு, சாமியெல்லாம் கும்பிட்றாரு, வெளியில் வராரு. என்னமோ தெரில ஒன்றும் தோணலைன்னு சொல்லிட்டு அந்த யானை இருக்கும், யானைக்கு பக்கத்தில் அந்த பக்கம் போய் உட்காந்துட்டார். அப்படியே உட்காந்து கண்ணில் தண்ணி விடுறாரு. கடலை அப்படியே பார்த்துட்டு தண்ணி விட்டுட்டுருக்கார். எங்கே போனால் அடுத்தது ஒன்றும் தெரியல அவருக்கு. அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஃபோன் வருது அந்த நபர்கிட்டருந்து. ஃபோன் எடுக்கிறார். அண்ணா உங்களுக்கு பணம் ஏற்பாடாயிருந்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக போங்க, நான் பணம் சொல்லிட்டேன், நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு பணம் வருது, உங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன், ஆனால் தயவுசெய்து யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னா, நீங்கள் காலையில் சொன்னீங்க, ரொம்ப வருத்தப்பட்டீங்க, மனைவி சொன்னாங்க, அவர் ரொம்ப கஷ்டப்படுறார், எங்கேயாவது காசையாவது வாங்கி அவர்கிட்ட கொடுத்துரு, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னார்ண்ணா. இவர் கதறி அழுதுட்டு திருப்பி உள்ளே போகிறார். முருகனை போய் பார்த்து சண்முகரை போய் வேண்டிட்டு கண்ணில் தண்ணி விட்டு போய் ஊருக்கு போய் அந்த காசு வாங்கி போய் கடனையும் கட்டி வீடையும் கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறாரு. பாருங்கள், நீங்கள் சொன்னீங்களே காசு வேணுமே, காசு வரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மனதார அவர்கிட்ட நின்று கேட்டால் போதும், வெள்ளிக்கிழமை நாள் பூஜை பண்ணால் போதும், அற்புதமான பலன்கள் கொடுப்பார் முருகப்பெருமான். சார், செல்வம் சேர்றதுக்கு முருகருடைய ஒரு அழகான வழிபாடு சொன்னீங்க. இதே மாதிரி எனக்கு வந்து நோய் இருக்குது, என்னுடைய உடம்பு வந்து ரோகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றவங்க அறுபடை முருகன் வீட்டில் எந்த படை வீட்டுக்கு போவது சிறப்பு, என்ன வழிபாடு செய்யணும்? நோய் என்று சொன்னாலே அவர் வைத்தியநாதனாக வைத்தியமூர்த்தியாக அனுகிரகம் பண்ணார். பழனி முருகன் தான். பழனி பால தண்டாயுதபாணி திருக்கோயில். எங்கே முருகர்கிட்டருந்து வச்ச சந்தனம் கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா பழனியில் கொடுப்பாங்க. ரக்காலத்தில் பூஜை பண்ணி அந்த சந்தனத்தை மார்பில் வச்சுருவா. காலையில் இருந்துச்சோன்னே, காலையில் யார் விஸ்வரூப தரிசனமெல்லாம் பார்க்குறோம், கொஞ்சம் கொஞ்சம் சந்தனம் அதை சாப்பிட்ட சொல்லுவாங்க. ஆக நீங்கள் வந்து பழனி முருகர்கிட்ட போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நோய் நொடிகள், நோய் சம்பந்தமான பிரச்சனை, அதனால தான் போகர் நவபாஷணத்தை உருவாக்கினார். அவர் சொல்லியிருக்கார், இந்த கலியுகத்தில் ஒரு சில கஷ்டகாலங்கள் வரும்போது இந்த முருகன் இந்த உலகத்தையே காப்பாற்றுற அளவுக்கு மருத்துவ குணம் உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுதான் உண்மையும் கூட. அதனால்தான் அஷ்டமகா சித்து கொண்ட சித்தரே அவரை வணங்கி இந்த நவபாஷணத்தை உருவாக்கியிருக்கார். பழனி முருகனை வேண்டினவங்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனையும் நோய் நொடிகளும் தீர்ந்து. செவ்வாய்க்கிழமை நாள் போய் முருகனை வேண்டி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி 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 தான். இப்போ நம்ம அங்கே போய் வேண்டும் பொழுது ஸ்பெஷலாக அன்னைக்குன்னு முருகருக்கு நம்ம ஏதாவது எடுத்துக்கொண்டு போகணுமா சார்? இந்த காலையில் ஃபஸ்ட்டு பூஜை பார்க்கணும்.
அதே மாதிரி அபிஷேகம் பார்த்துட்டு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை சாப்பிட்ணும். இதுவே பெரிய விஷயம். சாமிகிட்ட வச்ச விபூதியை டெய்லி பார்த்து சரியான மருத்துவரை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த மருத்துவர் முருகப்பெருமானோட அனுகிரகம் கொண்டவராக இருப்பார், அதே பேரில் இருந்துகிட்ருப்பார். ஏதோ ஒரு வகையில் அவர் உங்களை மாற்றத்தை கொடுத்து உங்கள் உடம்பை சரி பண்ணுறதுக்கு இது மூட நம்பிக்கை கிடையாது, இது சத்தியமான வார்த்தை. மருத்துவரையும் பார்த்து தெய்வத்தையும் வணங்கும் பொழுது நாமளும் மருத்துவர் சொன்னதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக மாற்றம் வருமா? நிச்சயமாக சார். முருகர் யுகம் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் இப்போ சொன்னது ரொம்பவே சிறப்பாக இருந்தது. 2 விஷயம் இதுலேயே சொல்லியிருக்கீங்க, 2 கூட இல்லை 3 விஷயம்தான் சொல்லணும். செல்வம் சேர, கடனை அடைக்கிறதுக்குமான அந்த வழிபாடு, அதே மாதிரி நம்மளுடைய ரோகம் தீர்க்கக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொல்லி 3 விதமான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான தகவலாக இருந்தது சார். நன்றி. நன்றி, நமஸ்காரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.